அவங்க உனக்கு யாருன்னா பார்க்க மாட்டாங்க, அவங்க திறமையை பார்த்து உதவிகள் செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த உதவிகள் செஞ்சாதான் அவங்களோட வாழ்க்கை மாறும். அப்படியாப்பட்ட மனிதர்கள் சந்திக்கும் போது தான் வாழ்க்கையில் பெரிய வெளிச்சம் கிடைக்கும். அப்போ நம்பிக்கை இல்லாமல் இந்த ஊரில் நீ வாழாத. இந்த ஊரில் நம்பி வாழ்றதுக்கான நிறைய சோர்ஸ் இருக்கு. இந்த ஊர் நீ எந்த உன்னோட கனவை மட்டும் நம்பு அப்படின்னு சொல்றதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் பேசு. சாதியை பத்தியான விவாதத்தை நான் கிளம்ப போயிடுச்சு. நான் இப்படி எடுத்துக்கிறேன். என்னோட வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். என்னோட வாழ்க்கையில நான் கண்ட ஒரே பேய் சாதி தான். ஓகேங்களா? அப்ப தொடர்ந்து நான் அதை அதோட பாதிப்புல இருந்து அதோட வழிய ஆடியன்ஸுக்கு ஏதோ மனநிலையா அது ஒண்ணுமே இல்லை, அதை நீ கடந்து வான்னு சொல்றதுக்காக என்னோட ஸ்கிரிப்ட்ல என்னோட திரைக்கதையில அதை நான் வச்சுக்கிட்டே இருக்கேன். அது நான் சாதியை பற்றி பேசுவது அப்படின்னு சாதியை பற்றி விவாதத்துக்கு உட்படுத்துவது, சாதியை பற்றி திறந்த மனதோடு எல்லா இளைஞர்களோடையும் பேச ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது முதல்ல ரொம்ப நாள் கழிச்சு நடக்கனால இந்த நெகட்டிவ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா போக போக இந்த நெகட்டிவ் சாதாரணமா மாறும். எல்லா இளைஞர்களும் பார்க்குற இடத்துல டீ கடையில எல்லா இடத்துலயுமே நம்ம ஊர்ல உங்களுக்கே தெரியும், திருநெல்வேலியில எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் அதை பற்றி பேச மாட்டோம். ஏன்னு கேட்டா அதை உடைச்சி வெளியே வந்து ரொம்ப கஷ்டம். அப்படியே ஹாய் கலோடிச்சுட்டு போயிடுவோம். அந்த நெகட்டிவை மாற்றணும், அதை உடைக்கணும். எல்லா இளைஞர்களும் தன்னை பற்றியும் தன் வாழும் சமுதாயத்தை பற்றியும் ஒரு திறந்த மனதோடு யார் தப்பு யார் பக்கம் நியாயம் இருக்குங்கிறத அவங்களே பேசி முடிச்சுட்டாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வராது. எல்லாம் பேசி ஒழிச்சு வைக்கிறதுனால நிறைய குடிஞ்சு போய் நிறைய சேர்ந்து அது எப்படி சொல்றது பாம்பை வெடிச்சு செல்லுதுல. அப்போ குட்டி குட்டியா அதை பேசி சரி பண்ணி எனக்கு தெரியும் நான் எப்படியாப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வெளியே போகணும்னு சொல்லி. அந்த வாழ்க்கை நான் பட்ட வழிய இல்லை கணேசனப்பட்ட வழிய இப்போ உள்ள இளைஞர்கள் யாரும் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து நான் அதை இயங்கிட்டு நீங்க ஒத்துக்குவீங்களா? நீங்க இங்க வந்து சொல்வீங்களா? இல்ல நான் சொல்றேன் ஒரு சாதாரண சரி அது இருந்ததா அதுல பட்ட வழியை அனுபவிச்ச ஒருத்தன் சொல்லக்கூடாதுன்னு ஒரு விக்டிம அதுல அந்த வாழ்க்கையை அனுபவிச்ச நான் என்ன கேட்கறேன்னா இல்ல நான் சொல்றேன் செக் பண்ணாங்க. நான் என்ன சொல்றேன்னா ஒரு விக்டிம நீங்க ஒரு பெரிய வெற்றியாளர் கணேசனை ஒரு கதை சொல்றேன் சொல்லுவீங்களா? அவர் கதைய சொல்லக்கூடாது சொல்ல முடியும். அந்த சூழல் இல்ல விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதை மக்கள் முடிவு பண்ணிட்டு கதை ஏன் எடுக்கப்பட்டது, திரைக்கதை ஏன் எடுக்கப்பட்டதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டு சென்சார் இருக்கு. அதுக்கெல்லாம் உட்பட்டு தான் நான் படங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? ஒரு தனி மனுஷனை திருப்திப்படுத்துவதற்கோ ஒவ்வொரு தனி மனுஷனை திருப்திப்படுத்த முடியாது. எனக்கு புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. நான் நாட்டோட பிரஜை, இந்த நாட்டோட பிரஜை திருப்பி சொல்றாங்க. கேள்வி இருக்கனால எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்னை பாதித்த கதை, என் அப்பாவின் கதை, என் தாத்தாவின் கதை சொல்வதற்கான நான் சாக வரைக்கும் சொல்லுவேன். ஓகேங்களா? அதை அரசாங்கம் முடிவு பண்ணும், என் சட்டத்திட்ட முடிவு பண்ணும். தனி மனுஷன் முடிவு பண்ண முடியாது. ஒவ்வொரு தனி மனுஷனையும் உங்க வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேற. நீங்க உங்க வாழ்க்கையை வச்சு நீ பார்க்க கூடாது. எனக்கு சட்டம் ஒன்று இருக்கு, அரசாங்கம் ஒன்று இருக்கு, சென்சார் ஒன்று இருக்கு. என்னோட நான் கதையை யோசிக்கும் போதே அதுக்கான எல்லா சட்டத்திலும் உட்பட்டு தான் கதையை சொல்றேன். அப்படிலாம் கிடையாது. மாறி செல்வாய் சாதி கெட்டிக்கானவர் அப்படி ஸ்டாம்ப் குத்தப்படும். அந்த ஸ்டாம்ப் நான் தகவே இருக்கேன். மாறி செல்வாய் சாதிக்கு சாதி மனநிலைக்கு. ஏன்னா மாறி செல்வாய் சாதியால ரொம்பவே நெருக்கடிக்குள்ளான வாழ். தமிழ் சினிமாவில் அப்படி வாழ் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா மாறி செல்வாய்ங்கிறத இங்க இருந்து கிளம்பி போனதுக்கான வழியும் வேணும் அவனுக்கு தெரியும். அதை மறந்துட்டு நீ சாதாரணமா ஆடு சாதாரணமா பாடுன்னு என்னால முடியாது. மறுபடியும் சொல்றேன், நான் ஆணித்தரமாக சொல்றேன். மாறி செல்வாய் மேல ஒரு ஸ்டாம்ப் இருக்கு. அந்த ஸ்டாம்ப் மாறி செல்வாய் தொடர்ந்து சாதியை எதிர்ப்பான். மாறி செல்வாய் தொடர்ந்து சாதி எதிர்ப்பான். நீங்க நாட்டி பார்த்தாங்க, மாறி செல்வாய் தொடர்ந்து சாதி எதிர்ப்பான். சரி ஓகே சொல்றாங்க. என்ன நடந்துச்சு இல்ல ஒட்டுமொத்த படத்தையும் 5 படத்தையோ ரெண்டு சிஎம் பாராட்டிருக்காரு, கவர்மெண்ட் பாராட்டிருக்கு, எனக்கு விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் கொண்டாடிட்டு இருக்கு. நீங்க திருப்பி 10 பேர் எங்கேயாவது பேசுறது மட்டும் அதையே திருப்பி நெகட்டிவ் செட் பண்ண பாக்கீங்க. கஷ்டப்பட்டு வேதனையும் வலியுமா ஒரு நெகட்டிவ் செட் பண்ண ஒரு நெகட்டிவ் மாத்த முயற்சி பண்றோம். எவ்வளோ 10 பேர் உட்காந்து சொல்ற நெகட்டிவ் திருப்பி மாத்துறீங்க. இத்தனை வருஷம் உழைப்புங்கிறது, இத்தனை வருஷம் தவிப்புங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திலே ஒரு நெகட்டிவ் இருக்கு. அந்த நெகட்டிவை உடைக்கணும், அந்த நெகட்டிவை மாற்றணும், அந்த நெகட்டிவை டோட்டலா சேஞ்ச் பண்ணணும். சமூகங்களுக்குள்ளேயே ஒரு சாதியை பற்றியான ஒரு தெளிவான புள்ள உருவாக்கணும் அப்படிங்கிறதாகத்தான் இவ்வளவு வேலை படம் எடுக்கிறோம். திருப்பி எங்கேயோ உட்காந்து 50 பேர் பேசுறது அந்த நெகட்டிவ் இப்படி சொல்றாங்கன்னா சொல்லத்தான் செய்வாங்க. ஆபரேஷன் பண்ணும்போது பேச கட்டதான் செய்வாங்க. ஆனா அந்த நோயை போக வேண்டிய கடமை இருக்கு.
சாக வரைக்கும் இருக்கு. அழுத்தங்கள் இருக்குதா? எக்ஸ்டர்னல் பிரஷர் எதுவும் உங்களுக்கு இருக்குதா? இதே மாதிரி அழுத்தங்கள் இல்ல. ஒரு பயணிக்கிற படைப்பாளியா நீங்க இருக்கும்போது அழுத்தங்கள் எதுவும்? பொறுப்பு இருக்கு. அழுத்தங்கள் பொறுப்பு வேற. ஒரு படைப்பாளியா உங்களை ரொம்ப அதிகமா நம்பும் போது, ஒரு சினிமா தாண்டி என்டர்டைன்மெண்ட் தாண்டி உங்களை போஸ்டா நம்புறாங்க. நீ ஒன்று சொன்னா நான் அதை உண்மையை எடுத்துக்கணும் நம்புறாங்க. அப்போ அந்த ஒரு உன்னோட படத்தை நான் பார்க்கும்போது நான் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டேன். மற்ற சினிமாவை பார்க்குற மாதிரி உன் படத்தை நான் பார்க்க மாட்டேன். உன் சினிமாவுக்கு நான் ஸ்பெஷலாக பார்ப்பேன். உன் சினிமாவை நான் தீவிரமாக கண்காணிப்பேன். உன்னோட சினிமாவை நான் வந்து நோட் பண்ணிக்குவேன். உன்னோட சினிமாவை நான் அண்டர்லைன் பண்ணிப்பேன்னு சொல்றதுனால எனக்கு பொறுப்பு அதிகமாகிருக்கு. இப்போ ஒவ்வொருத்தரும் படம் பார்க்கும்போது மாறி படம் பார்க்க போகிறோம். அதில் ஏதோ ஒரு விஷயம் கடத்தப்பட்டிருக்கும், ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த உண்மை சமூகத்துக்கு தேவையானதா இல்லையானதா அப்படிங்கிறத டிபேட் கிரியேட் ஆகும். அப்படிங்கும்போது பெருமனா படம் நல்லா இருக்கு, கொண்டாடுறாங்க, படம் வேகமாக போகுது, படம் புதிய வேகத்தில் ஓடுது, அதை வச்சு வைக்க முடியாது. இந்த படம் மக்களுக்கு என்ன கடந்துச்சு அப்படிங்கிற பொறுப்பு இருக்குல்ல. அப்போ எவ்ரி ஃப்ரேம் எவ்ரி ஷார்ட்டை யோசிக்கும் போது நான் ஏதாவது தப்பாக வைக்கிறேனா, இவன் சினிமாவுக்காக வைக்கிறேனா, இல்லை படம் ஸ்லோவாக போனால் கூட பரவாயில்ல, நான் நேர்மையாக கையாளுறேனா அப்படிங்கிற பொறுப்பு வந்து இருக்குது. அந்த பொறுப்புக்குள்ள சின்ன அழுத்தம் இருக்குது. அந்த அழுத்தம்ங்கிறது கமர்ஷியல் அழுத்தம், அதாவது சோசியல். என் கூட சேர்ந்து கமிட்மெண்ட்டை என் கூட வேலை பார்ப்பாங்கல்ல, எனக்கு இது இருக்குது, ஆனால் அவங்களுக்கு அது இருக்காது. அப்போ அவங்க வேற ஒன்று எதிர்பார்ப்பாங்க. அப்போ அவங்களையும் நானும் பேலன்ஸ் பண்ணி நான் இதை சொல்றேன். இப்போ ஏன் நான் இடையில வந்து ரொம்ப க்ளோஸ்டாக பேசுனா, திருப்பி ஒரே நெகட்டிவை கேட்டு எந்த பிரஸ் மீட் வந்தாலும் இப்படி சொல்றாங்களே, 5 படமா உங்களுக்கு தெரியும். அந்த 5 படத்தையும் தாண்டி தான் படங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 5 படத்தையும் மக்கள் பெருசாக கொண்டாடுறாங்க. அப்போ இவ்வளோ மக்கள் கொண்டாடுற ஒரு விஷயத்த அப்படியே தள்ளி வச்சுட்டு ஒரு 10 பேர் பட்ட நெகட்டிவ் செட் பண்ணி எனக்கு திருப்பி இருக்குல்ல, அது ரொம்ப பெயினா இருக்கு. அதான் சொல்றேன். இல்ல அப்படி ஒண்ணு நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை அப்படி ஒரு பொறுப்பு என்னையால ஒரு நடந்துச்சுன்னா நான் பொறுப்பேற்றிருப்பேன். அதை பத்தி நான் பேசியிருப்பேன். சாதியை பற்றி உங்களுக்கு வந்து உங்க நோயை பற்றி ஒரு சாதியை பற்றி உங்களுக்கு பேசும்போது உங்களுக்கு ஒரு வலியும் பெயினும் வருதுலாம் வராம உங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துச்சு அப்படின்னா அந்த பயத்துக்குள்ள நீங்க ஆட்பட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்றேன், நான் திருப்பி சொல்றேன், தைரியமா தான் சொல்றேன். என் லைஃப்ல நான் வந்து கடந்து விட்டு வந்தது, நான் ஒரு படத்துக்கு 100 நாள் வேலை பார்க்குறேன். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் உழைக்கிறேன், ராத்திரி பகலாக வேலை பார்க்குறேன். இது எல்லாம் வெறுமனை கமர்ஷியலுக்காக நான் பண்ண விரும்பல. எனக்கு ஒரு கடமை இருக்கு, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்கு ஒரு பாடம் இருக்கு, நான் படிச்சிருக்கேன், வாசிச்சிருக்கேன், நான் நிறைய தலைவர்களை பின்பற்றியிருக்கேன். எனக்கு ஒரு அத்தனையும் சாதாரணமாக பொழுதுபோக்காக மட்டும் செஞ்சுட்டு போய் தூங்க முடியாது. நான் வந்து குறைந்தபட்சம் நான் வேலை பார்க்கறதுக்கு அர்த்தம்னு நினைக்கிறேன். ஒருவேளை நாளைக்கு நான் இல்லாமல் போயிட்டா கூட மார்சிலவாஜ் படம் எடுத்தான்னு சொல்லாம மார்சிலவாஜ் இதெல்லாம் பண்ணிட்டு போனான் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒண்ணுமே இல்லை, நீ மறுபடியும் திருநெல்வேலினா அந்த பதத்தை அந்த நகைக்கிய மாத்துறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். அதான் இப்ப கேட்கறீங்கல்ல அந்த கேள்விதான். திருநெல்வேலியில இன்னும் கேட்க மாட்டாங்க. திருநெல்வேலியில வந்தாலும் இந்த கேள்வி கேட்பாங்க. இல்ல ஏன் நான் ஒரு திருநெல்வேலி ஏன் பதட்டமாக சொல்றேன்னா, நீங்க வேற எங்க நடந்தாலும் வேற ஒரு விஷயம் நடந்தா அதுக்கு வேற சாயம். திருநெல்வேலியில் நடந்தா டைரக்டா அதுக்கு ஒரு சாயம் இருக்கு. ஓகேங்களா? அப்ப எனக்கு மெசேஜ் வரும்போது ஒரு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது அவ்வளவு பதட்டமா இருக்கும். ஆமா நிச்சயமா. ஏன்னா திருநெல்வேலியில் ஒரு சம்பவம் நடக்குது, தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடக்குது, விருதுநகர்ல ஒரு சம்பவம் நடக்குது, மதுரையில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை நான் எப்படி எடுத்துக்கிறது, அப்ப திருப்பி எப்படி மூவ் ஆன் பண்றது அப்படிங்கிற குழப்பம். ஏன்னா ஏதோ வகையில் அதுக்கு நான் சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கும். பெரும்பாலும் அது பேப்பர் நியூஸா இல்லை ஒரு செய்தி அங்கே கடந்து போக முடியாது. நான் கடந்து போக விரும்பல. அப்படி ஒரு இருக்கிறதே ஒரு பிரச்சனை. நீ வந்து சினிமாக்காரன் தான், நீ கடந்து போன்னு சொல்றது அயோக்கியத்தனமா நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு பொறுப்புக்கு ஒரு சமூகம் இருக்கு. ஓகேங்களா? இல்ல பதிவு நான் போட்டேன், ட்விட்டர் போட்டேன். இல்ல எனக்கு புரியல, எல்லாத்தையுமே மாறி செலவாச்சே பண்ணணும். இல்ல புரியல, இப்ப புரியல. அப்ப நான் கேட்கட்டுமா திருப்பி கேட்ட தாங்குவாங்களா? இதோ நீங்க பண்ணி நான் எனக்கு பார்க்க நேரம் சரியா போகுது. நான் மாறி செலவாச்சு உருவானதுக்கான காரணமே எனக்காக யாரும் பேசல அப்படிங்கிறதுக்காக தான். புரியுதா உங்களுக்கு? திருப்பி எல்லா சுமையும் எங்க மேலேயே ஏற்காதுங்க. இல்ல திருப்பி இத்தனை பேர் இது விஷயம் புரியும். நான் ட்விட் போட்டேன், இவ்வளவு பேர் பேசின உலகமே கதர்ன ஒரு விஷயத்துக்காக மாரிசெல்வராஜ் பேசுறதுன்னு அண்டர் பண்ண நீங்க மாரிசெல்வராஜ்க்காக நடந்த அநீதியா மாரிசெல்வராஜ் சொல்லும் போது அதை ஏன் சொல்றேன்னு கேட்குறீங்க. அதை ஞாபகப்படுத்தான்னு சொல்றீங்க. அதைத்தான் சொல்றேன்ல, அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அதாவது மறுபடி இந்த மாதிரி படைப்பாளிகள் கஷ்டப்பட்டு அவங்க எடுக்கும்போது அவங்க மேல பயங்கரமா நீங்க சுமையை ஏற்றுவீங்க. நாங்களே 1000 சுமையோட அந்த படங்களை பண்றோம்.
எங்க ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி, சென்சாரை கன்வின்ஸ் பண்ணி, நடிகர்களை கன்வின்ஸ் பண்ணி அது ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டா மாத்தி இவ்வளவு திருப்பி எங்கிட்ட வந்து ஒரு இதை செஞ்சீங்களா? நீங்க அதை அப்படிலாம் கிடையாது. அது யாரா காரணம்னா உங்களை நோக்கி நீங்கள் உண்மையை அணுகும் போது உங்களுக்கு பதட்டம் வரும். உங்க கண்ணு முன்னாடி ஒரிஜினலா உன்னை பார்க்கும்போது நீங்க உணர்ச்சியை கடத்தியே ஆகணும். அது உணர்ச்சி பயமா இருக்கலாம், மரியாதையா இருக்கலாம், பிரியமா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு சரியான சொல்லிட்டான்னு கை கட்டலாம், இல்லை இப்படி சொல்றாங்கன்னு கோவம் வரலாம். அதெல்லாம் வந்தா தான் படிச்சு